அடுத்தடுத்து தாவேகவில் இணையும் அதிமுக தலைவர்கள். முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேகவில் ஐக்கியம். கடந்த 5 ஆண்டுகளில் கொடுமைகளை அனுபவித்தோம் என தாவேகவில் இணைந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு. எங்களுக்கு மரியாதை மட்டும் போதும், வேறெதுவும் தேவையில்லை என்றும் உருக்கம். கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த ஆண்டு காலத்தில் எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். எங்களுக்கு மரியாதை இருந்த போதும், அது மட்டும்தான். தாவேகா அரசு மிகவும் வெளிப்படையாக செயல்படுகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பேச்சு. தாவேகாவை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உறுதி. வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு. ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டுக் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்காமல் அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தீய சக்தியை அகற்ற தூய சக்தி தேவை என தாவேகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. வாழும் வரை தமிழக முதல்வராக விஜய் இருப்பார் என்றும் நம்பிக்கை. தமிழகத்திலே ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னதைப் போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தோருக்கு தாவேகவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் இல்லாமல் தாவேகாவுக்கு வெற்றி கிடைத்திருக்காது என்றும் பேச்சு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காது. எங்களுடைய தலைவரை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. சந்தர்ப்பவாதிகளை வரவேற்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச அருகதை இல்லை. ஆதவ் அர்ஜுனாவுக்கு நாவடக்கம் தேவை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டனம். தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதேபோல இன்னொரு கருத்தை எங்களுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்கம் வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர். மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 1000 பேர் திமுகவில் இணையும் விழா. செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கஜேந்திரன் உள்ளிட்டோர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியம். திமுக தயவில்தான் தாவேகா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். திமுகவிடம் சொல்லிவிட்டுத்தான் தாவேகாவுடன் சென்றோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பிரத்யேக பேட்டி. மறுதேர்தலை சந்திக்க காங்கிரசும் தமிழக மக்களும் தயாராக இல்லாததால் அந்த முடிவு என்றும் விளக்கம். சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு தெரியும், தகவல் சொல்லிவிட்டு இந்த மாதிரி மறுதேர்தலை சந்திப்பதற்கு கட்சி தயாராக இல்லை, தமிழ்நாடு மக்களும் தயாராக இல்லை. எங்கள் நிலைப்பாடும்
மற்ற தோழமை கட்சிகளோட நிலைப்பாடும் ஒன்றுதான். அவர்கள் 2 நாள் கழித்து முடிவெடுத்தார்கள், நாங்கள் மறுநாளே முடிவெடுத்தோம். அவசரப்பட்டு திமுக தனித்து விடப்பட்டதாக முடிவுக்கு வர வேண்டாம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அறிவுறுத்தல். திமுக கூட்டணியில்தான் இருப்பதாக சிபிஐ, சிபிஎம் கூறுகின்றன என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. சிபிஐ, சிபிஎம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. மதிமுக, தேமுதிக, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் தனித்து விடப்பட்டது என்று 10 நாளில் எப்படி முடிவுக்கு வரீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மு. வீரபாண்டியனை சந்தித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாக ப. சிதம்பரம் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை, குறிப்பாக செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்த மகிழ்ச்சி, நன்றி. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியிலேயே இருக்கிறோம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. தற்போது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்து கொண்டே தாவிகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் விளக்கம். இப்பொழுது நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுதான் ஆதரவை அளிக்கிறோம். தனது தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டுள்ளார் ராகுல் காந்தி என திமுகவின் முரசொலி நாளிதழ் கடும் விமர்சனம். காங்கிரஸ் கட்சியை ஆழ குழி தோண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் புதைக்கும் செயலை செய்வதாகவும் தாக்கு. ராகுல் காந்தி தொடர்பான முரசொலி நாளிதழின் தலையங்கத்துக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. பதவிக்காக கொள்கையை விற்கும் தலைவர் ராகுல் அல்ல என்று பதிவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்கள் அமைதியையே விரும்புகின்றனர் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மதவாத சக்திகள் அரசியல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புகிறாங்க. இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவிலிருந்து விலகிய நிலையில் அண்ணாமலை தொடங்கிய புதிய இயக்கத்திற்கு பெருகும் ஆதரவு. இதுவரை 13 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டதாக தகவல். திறன் பயிற்சி பெறுவோருக்கு மட்டுமே பதவி வழங்க அண்ணாமலையின் இயக்கம் முடிவு. புதிய கட்சியை பதிவு செய்து நிர்வாகிகளை நியமித்து உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட திட்டம். யாரும் பாஜகவிலிருந்து செல்ல வேண்டாம் என தொண்டர்களுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு இழப்பு இல்லை என்றும் பேட்டி. யாரையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவுகளும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பாஜகவில் அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டது என நயினார் நாகேந்திரன் கருத்து வேறுபாடு இருந்தால் அண்ணாமலை முன்பே கூறியிருக்கலாம் என்றும் பேட்டி. பாரதிய நரேந்திர மோடியுடைய மேடையாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமித்ஷா அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, எல்லா மேடைகளிலும் அவருடைய அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடத்தியவர் திரு மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஆகவே அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்வது என்பது அது சரியாக இருக்காது.
பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி கேட்பு. தமிழக அரசு அனுமதி வழங்கிய நிலையில் ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பி வைப்பு. கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வென்றிருக்க வேண்டும் என நடிகர் சத்யராஜ் கண்ணீர். திமுக எனும் சூரியன் நிரந்தரமானது, அது ஒருபோதும் அஸ்தமிக்காது என்றும் நம்பிக்கை. கொளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர். தமிழகத்தில் அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் பதவியையாவது வென்று காட்டுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா சவால். எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். உள்ளாட்சி தேர்தலில் எங்களால் வெல்ல முடியும் என்பதை நிரூபிப்போம். புதியவர்கள் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேச்சு. அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 8 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, உங்களால் முடியுமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் அவர்கள்தான் மக்கள் பணியாற்ற வருவார்களே தவிர புதியவர்கள் யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. விழுப்புரத்தில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட 6 அடி உயர அம்பேத்கர் சிலை இரவோடு இரவாக அகற்றம். சிலையை திறக்க விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் அமைச்சர் வன்னியரசு சென்றபோது பரபரப்பு. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்க வேண்டும் என்ற ஆணை ரத்து. மாநில போக்குவரத்து ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோயம்பேடு, போரூர், மாதவரம் ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம். ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்த நிலையில் இன்று 1,840 ரூபாய் குறைந்தது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 270 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்த நிலையில் இன்று 10,000 ரூபாய் குறைந்தது. உலக அளவில் தங்கம் விலை சரிந்தாலும் ரூபாய் மதிப்பின் பலவீனத்தால் இந்திய சந்தையில் உயர்வு. மே மாதத்தில் மட்டும் 4.1% அதிகரித்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் அறிக்கையில் தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என்று கணிப்பு. சென்னையில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தால் வறண்டு போன 18 விழுக்காடு ஏரிகள். 5,966 ஏரிகளில் 750 ஏரிகளில் மட்டுமே 75 விழுக்காட்டுக்கு மேல் நீர் இருப்பு. கிருஷ்ணகிரி அடுத்த வரட்டனப்பள்ளியில் நகைக்கடை சுவரை துளையிட்டு 3 கிலோ வெள்ளி கொள்ளை.
இரும்பு லாக்கரை உடைக்க முடியாததால் 2 கிலோ தங்க நகைகள் தப்பிய நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி போராட்டம் காரணமாக ஜந்தர் மந்தர் நாடாளுமன்ற வீதி பகுதியில் உச்சகட்ட பாதுகாப்பு. நீட் சிபிஎஸ்இ குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் முழக்கம். சிபிஎஸ்இ +2 தேர்வு விடைத்தாள் மதிப்பெண் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். இன்று இரவு அவகாசம் நிறைவடையவிருந்த நிலையில் நாளை வரை நீட்டிப்பு. மணிப்பூரின் காங்கோக்பி மாவட்டத்தில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு. குக்கி சமூகத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட 3 பேர் உயிரிழந்ததால் பதற்றம். அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 இந்திய அணியில் வைபவ் சூரியவன்ஷிக்கு இடம். 15 வயதேயான சூரியவன்ஷி IPL தொடரில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் வாய்ப்பு.